போரில் வந்து முழுமையான வெற்றி கிடைக்காது சார். ஒரு பக்கம் ஒரு அடி இருக்கும், ஒரு பக்கம் தோல்வி இருக்கும். நம்முடைய ரஃபேலை சுட்டு வீழ்த்தினாங்களா, வீழ்த்தியிருக்காங்க, அதில் தப்பில்லை. ஆனால் மகத்தான வெற்றியை நாம் இந்த ஆபரேஷன் சிந்தூரில் பெற்றோம் என்பதை இன்னைக்கு அவங்க கன்ஃபர்ஸ் பண்ணியிருக்காங்க. நாங்கள் 4 o'clock இந்தியாவை அட்டாக் பண்ணுறதுக்கு திட்டமிட்டிருந்தோம். ஆனால் 1.5 மணி நேரத்துக்கு முன்பே 2:30 மணிக்கு நள்ளிரவு அந்த நேரத்தில் இந்தியா முந்தி கொண்டு எங்களுடைய 100 அப்படிங்கிறத மிலிட்ரி பேஸை தாக்கிட்டாங்க. இதனால மிகப்பெரிய சேதாரம். அசீம் முனீர் பேசி வந்த, பாகிஸ்தானுடைய ஷாஃபாஸ் பேசி வந்த அனைத்தையும் ஒரே பேட்டியில் இஷாக் தாரின் உடைச்சிட்டார். உங்களோட பழைய தங்க நகைகளை விற்க, அடகு வச்ச தங்க நகைகளை மீட்டு நியாயமான விலைக்கு விற்க இப்பவே GNR கோல்டு ட்ரேடர்ஸ்க்கு கால் பண்ணுங்க. சர்வதேசத்தில் ஆய்வு களத்தை மேட்டு செவ்வாய் கிரகத்திற்கு முதல் அட்டம்ப்ட்ல வெற்றி பெற்றது நாம தான். நம்மள்ட்ட இருக்கக்கூடிய தொழில்நுட்பம் அடுத்த 35 தயாரிக்க போகிற 5ஆம் தலைமுறை ஏர் ஸ்ட்ரைக் இதெல்லாம் பாகிஸ்தான் இருக்கா? இந்தியா தாக்குதல் நடத்தியதாக சொல்லப்பட்டது. இப்போது பாருங்கள், இது மாதிரி இல்லை, நாங்கள் சரியா இருக்கோங்கன்னு ஒரு இல்யூஷன் ஹேஸ் டு பி ப்ரொமோட்டட். அவர்களால் ஒரு மாய காணொளி உலகத்திற்கு ஃபோக்கஸ் பண்ணப்பட்டது. பாகிஸ்தானில் அந்த சேதாரத்தை நாம் எப்படி கண்டுபிடித்தோம் என்றால், மார்க் ரூபியோ கால் பண்ணி, அப்பா நாங்க வந்து போரெல்லாம் முடிச்சிட்டோம், நீங்க வெளியே வரலாம் அப்படின்ற போல சொன்னதாக ஒரு தகவல். இது உண்மைதானா? அங்க பதுங்கு குடியெல்லாம் இருக்கா சார்? எல்லா நாட்டிலும் பதுங்கு குழிகள் இருக்கான்னு கேட்கக்கூடாது. இப்ப இல்ல, அவங்கதான் மிகப்பெரிய ஒரு அதெல்லாம் வந்து இங்க ஜம்பம் பேசுவான் நம்மாலு. அங்கெல்லாம் குழிக்குள்ள போய் படுத்து கிடப்பா. குழிக்குள்ள போய் எது சொல்லட்டா உங்களுக்கு? ஒரு சம்பவம் சொல்லட்டா? டொனால்ட் ட்ரம்ப் சொன்ன பொய்யை உங்களுக்கு சொல்லட்டா? சொல்லுங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்த எல்லாருக்கும் தெரியும். நீ 30 தடவை இந்தியா வந்து அழுத்தம் கொடுத்ததாக சொன்னியே, அப்ப இந்தியா உனக்கு உண்மையிலேயே பயந்து, உன்னுடைய வல்லாதிக்கத்துக்கு பயந்திருந்தா சோவியத்தை கூப்பிட்டு பெரிய விழா எடுத்து அக்ரிமெண்ட் போட வேண்டிய தேவையில்லையே. ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் உலக செய்தி பகுப்பாய்வாளர் திரு சுஃபியான் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். கோபி சார், நல்லா இருக்கீங்களா? ஆபரேஷன் சிந்தூரில் வந்து பாகிஸ்தானுக்கு எவ்வித பாதிப்பும் கிடையாது, இந்தியாவுக்கு தான் பாதிப்பு அப்படின்ற போல பாகிஸ்தானுடைய ராணுவமும் சரி, அங்க இருக்கக்கூடிய தலைவர்களும் சரி சொல்லி வந்தாங்க. ஆனா இப்போ வந்து பாகிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரே வந்து சொல்லியிருக்காரு, இந்தியாவால எங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுச்சு, அங்க இருக்கக்கூடிய 100 ராணுவ தளம் வந்து பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்ற போல உண்மையை போட்டு அப்பட்டமா வெளிப்படுத்தியிருக்காரு. இதை எப்படி சார் பாக்குறீங்க? இது ரொம்ப முக்கியமான செய்தி. ஹி கன்ஃபஸ்ட் தேர் என்ன சொல்றது, அவங்களுடைய தோல்வியை கன்ஃபஸ் பண்ணியிருக்கிறாங்க. நாங்கள் தோத்துட்டோம் அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. இதில் இந்தியா சொல்லி வந்த செய்திகளை நம்ம நாட்டுக்குள்ளே இருந்த பலரே வந்து பொய் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. நம்ம விமானங்கள் ரஃபேல் ஒன்று போயிருக்கலாம். எப்பவும் தெரிஞ்சுக்கிடுங்க, போரில் வந்து முழுமையான வெற்றி கிடைக்காது சார். ஒரு பக்கம் ஒரு அடி இருக்கும், ஒரு பக்கம் தோல்வி இருக்கும். நம்முடைய ரஃபேலை சுட்டு வீழ்த்தினாங்களா, வீழ்த்தியிருக்காங்க, அதில் தப்பில்லை. ஆனால் மகத்தான வெற்றியை நாம் இந்த ஆபரேஷன் சிந்தூரில் பெற்றோம் என்பதை இன்னைக்கு அவங்க கன்ஃபர்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இஷாக் தாரின், அது நாட்டுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர். ஆமாம், ஹி டிஸ்க்ளோஸ்ட் வெரி கிளியர், ஹி மேட் அ ஸ்டேட்மெண்ட். நாங்கள் தோத்துட்டோம் அப்படிங்கிறத தோத்துட்டோன்னு சொல்லாமல் சொல்லிட்டார். எப்படி சொல்லியிருக்காருன்னா, அவர் யாரு? வெளிவிவகாரத்துறை அமைச்சர். ஹி ஹேஸ் டு டேக் ஆல் ரெஸ்பான்ஸ். அவர் தான் எல்லாத்துக்கும் பொறுப்பு எடுத்திருக்கணும், கண்டிப்பாக எடுப்பார். இன்டர்நேஷ்னல் ஒரு பகுப்பாய்வாக இருந்தாலும் சரி, ஒரு டிப்ளமேட்டிக் டாக்ஸ்னாலும், த மேன் ஹூ ஹேஸ் ஷி ஷுட் ஹேவ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி. அவர் தான் அதற்கு பொறுப்பு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இங்கே பாருங்க, நாங்கள் 4 o'clock இந்தியாவை அட்டாக் பண்ணுறதுக்கு திட்டமிட்டிருந்தோம். ஆனால் 1.5 மணி நேரத்துக்கு முன்பே எங்களுடைய 2:30 மணிக்கு நள்ளிரவு அந்த நேரத்தில் இந்தியா முந்தி கொண்டு எங்களுடைய 100 அப்படிங்கிறத மிலிட்ரி பேஸை தாக்கிட்டாங்க, அட்டாக் பண்ணிட்டாங்க. இதனால மிகப்பெரிய சேதாரம் வந்திருப்பதை அவர் நேரடியாக சொல்லாட்டாலும் கூட நாங்கள் ரொம்பவே பாதிக்கப்பட்டோம் அப்படிங்கிறத ஒப்புக்கொண்டிருக்கிறார். ஒப்புக்கொண்டது யாரு? போற பத்திரிகைலாம் இல்லை, வெளிவிவகாரத்துறை அமைச்சர் ஈஷாக் தாரின் ஒப்புக்கொண்டிருக்கிறார். கன்ஃபார்ம், தட் ஹாஸ் பீன் கன்ஃபர்மேஷன். த கன்ஃபார்ம்டு ஆயிருக்கு. என்ன கன்ஃபார்ம்டு ஆயிருக்குன்னா, ஆமாம். ஆனால் அதில் பாகிஸ்தான் இதுவரை பேசி வந்த, அசீம் முனீர் பேசி வந்த, பாகிஸ்தானுடைய ஷாஃபாஸ் பேசி வந்த, பாகிஸ்தான் ஆதரவான கடும் போக்குவாதிகள் பேசி வந்த அனைத்தையும் ஒரே பேட்டியில் இஷாக் தாரின்
இப்போ இவருக்கு அது எதிர்ப்பலையை ஏற்படுத்திருக்குமே, எப்படி அவரு சமாளிக்க போறாரு? அதுதான் ரொம்ப ஒரு டவுட்டா இருக்கு. ஏன்னா இவ்வளவு நாளா கட்டி காத்து வச்சிருந்த ஒரு பொய் இப்போ எல்லாமே அம்பலமாயிருக்கு. அது அவர் தானே சொல்லியிருக்காரு. இப்ப இந்தியால இருந்து ஜெய்சங்கர் சொன்னா தப்பு, பிரதமர் மோடி சொன்னா தப்பு, இந்தியாவுடைய டிப்ளமேட்டிக் யாராவது ஜெய்ஸ்வால் போன்றவர்கள், ரந்தீர் ஜெய்ஸ்வால் போன்றவர்கள் சொன்னா தப்பு. சொன்னது பாகிஸ்தானின் உச்சபட்ச அதிகாரத்தில் இருக்கக்கூடிய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் ஈஷாக் தாரின் நேர்களை பார்க்கின்ற போது இந்தியா 1.5 மணி நேரம் முன்னரே எங்களது நாட்டுக்குள்ள துல்லியமான தாக்குதலை நடத்திவிட்டார்கள் என்பதை ஒப்புக்கொண்ட பிறகு இது அமெரிக்காவுக்கும் பெரிய கேவலத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏன்னு சொன்னா அமெரிக்கா எப்போதும் பாகிஸ்தானுடைய வால் பிடிக்கக்கூடிய ஆளாகவும், பாகிஸ்தானுடைய தப்பிலே பக்கத்திலே இருந்து கொண்டு ப்ரோ பாகிஸ்தானாக செயல்பட்டு கொண்டு அவர்களை வைத்துக்கொண்டே இவருக்கு நோபல் கொடுக்க வேண்டும், அவருக்கு நோபல் பரிசு கொடுக்க வேண்டும் என்று சொன்ன இன்னைக்கு அமெரிக்காவே வந்து ரகசியமாக சொல்லுப்பா, இதெல்லாம் நீ வெளியே சொல்லணும் அப்படின்னு ஒரு அழுத்தம் இருக்கும். அதனால இன்னும் கொஞ்ச நாள் பாருங்க, பாகிஸ்தானுடைய போர்ட்போலியோக்குள்ள ஒரு மாற்றம் வருவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இதெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. தோற்று போட்டவங்க கூட இப்ப பாருங்க, நம்ம தமிழ்நாட்டில் இப்ப எலெக்ஷன் காலமாக இருக்கு. லெட்டர் பேர் கட்சிகள் கூட 200 தொகுதியை பிடிப்பேங்கிறான், 300 தொகுதியை பிடிப்பேங்க ஒரு பேர் சொல்லுவாங்க. அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. அப்போ ஒரு வெளிவிவகாரத்துறை அமைச்சர் இந்த ஸ்ட்ராட்டஜி தெரியாமலா சொல்லியிருக்கார் அப்படிங்கிற ஒரு பல கேள்விகள் எல்லாம் இல்லையா? அதனால அது அவர்களுக்குள்ள ஒரு கன்ஃபேபுலேஷன் அமங் த போர்ட்ஃபோலியோ மெம்பர்ஸ். தட் வில் சம்திங் ஹேப்பன் டுடே ஆர் டுமாரோ, டே ஆஃப்டர் டுமாரோ. இன்னைக்கு அல்லது நாளைக்கு நாளன்று பாகிஸ்தான் போர்ட்ஃபோலியோவில் சொல்லும். ஆனால் அவங்க சொன்னது அவ்வளவு பொய்ங்கிறத ஒரே பேட்டியில் அவர் நிரூபிச்சிருக்கார். ஓகே சரி, இப்போ வந்து ஆபரேஷன் சிந்தூரை வந்து திறம்பட செயல்பட்டு கட்டுப்படுத்தியால் தான் அசீம் முனிர், ஃபெயில்டு மார்ஷல் அசீம் முனிருக்கு வந்து முப்படை தலைவர்களுக்கான பதவி கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தா இது எல்லாமே பொய்யா மாறி இருக்கே. இப்போ அசீமுனுடைய பதவியை இப்போ கேள்விக்குறியா இருக்கே. அதை வச்சு தானே இவருக்கு வந்து முப்படை தலைவர்களுடைய தலைவராக வந்து அவரை நியமிச்சாங்க சார். இத்தனைக்கும் அங்கே இருக்கக்கூடிய சட்டத்தை எல்லாம் திருத்தி அவருக்கு வந்து அந்த பதவியை கொடுத்தாங்க. இப்போ எல்லாமே அம்பலமாக இருக்கும் போது இதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியை உண்டாக்கியிருக்கேன் சார். சார் ஒரு விஷயம், முதல்ல இராணுவத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் சார். நாம் இராணுவம் வந்து இந்த நாட்டினுடைய இந்திய இராணுவம் வந்து உலகத்தில் அமெரிக்காவுக்கு சவால் விடக்கூடிய அளவில் ஒரு இராணுவம். நான் மிகைப்படுத்தி சொன்னதாக நீங்கள் நினைக்கவே கூடாது. ஓகே, நம்ம ஆட்கள் எப்பவுமே அதிகமாக பேச மாட்டோம், விளம்பரங்களை தேட மாட்டோம். இந்தியர்களுக்கான ஒரு பண்பு. நமக்குள்ள 1008 காங்கிரஸ் பாஜக அப்படிலாம் நம்ம பேசுவோம். ஆனால் இந்தியர்களுக்குள்ள ஒரு டிஎன்ஏ எப்போம்னா அங்கலாய்த்து கொள்வது அல்ல. பாகிஸ்தானை போல நல்லா கவனிங்க, ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்குன்னு வைங்களேன். ஓகே, அந்த கிரிக்கெட் மேட்ச்சில் கூட நாம் உட்கார்ந்து தான் பார்ப்போமே தவிர அல்லாஹ் அக்பர்னு சத்தம் போட மாட்டோம். மத வழிபாடுகள், மத நிந்தனைகளை எல்லாம் அவர்கள் தான் தூக்கி விடுவார்களே தவிர நம்ம நாட்டிலையும் ஜெய் ஸ்ரீராம்னு பேசுறதுக்குன்னு சில கும்பல்கள் மாபு இருக்கு. இருந்தாலும் பொதுவாக இந்திய தன்மை இருக்கிறது பாருங்க, இந்தியனிசம்னு சொல்றது அது அமைதி, அஹிம்சா, சகிப்புத்தன்மை. இப்போ நான் சொல்றது, நாம உலகத்தில் $1000 பில்லியன் யார் ஸ்பெண்ட் பண்றா? அமெரிக்கா. அதே போன்று 248 250 பில்லியன் ஹஸ் பீன் ப்ரொவைடட் ஃபார் மிலிட்ரிக்கு. யாரு? சீனா. 120 130 பில்லியன் யார் பண்றா? ரஷ்யா. நாம $85 பில்லியன் பண்றோம். அது மட்டும் இல்லாமல் சர்வதேசத்தில் ஆய்வு களத்தை மேட்டு செவ்வாய் கிரகத்திற்கு முதல் அட்டம்ப்டில் வெட்டி விட்டது நாம தான். நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய இஸ்ரோ, நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய தொழில்நுட்பம், நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய பிரமோஸ், நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய ட்ரோன் சிஸ்டம், நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய ஏவுகணைகள், நம்ம அடுத்து MK அடுத்த 35 தயாரிக்க போகிற 5ஆம் தலைமுறை ஏர் ஸ்ட்ரைக், இதெல்லாம் பாகிஸ்தான் இருக்கா? கேள்விக்குறிதான். எங்க இருக்கா? நம்ம கையில எவ்வளவு இருக்கு? $650 பில்லியன் நமக்கு அந்நிய செலவாணி இருக்கு. நம்மள்ட்ட சில கிரைஸ் இருக்கு, அதை நான் இப்ப சொல்லல. அது 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 நம்ம உள்நாட்டுக்குள்ள பிரச்சனை. டாலருக்கு எதிராக நம்முடைய மணி தொடர்ந்து வீழ்ச்சி அடைகிறது, அது வேற விஷயம். அது ஒரு டெம்பரரி தான். ஆனால் பாகிஸ்தானோட சிமிலாரிட்டிஸ் இன் பிட்வீன் டிஃபென்ஸ் காரிடார் இன் பிட்வீன் இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தானுங்கும் போது மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம். அவங்க CJ-10 வாங்கி வச்சிருக்கிறான். அமெரிக்காவினுடைய சில விஷயங்கள் அவங்கள்ட்ட இருக்கு. அமெரிக்காவுடைய பழைய மிக் போன்றவைகள் அவங்க வைத்திருக்கிறாங்க. ஆனாலும் கூட நம்ம நாட்டினுடைய இந்த ஆர்மி ஃபோர்ஸுக்கும்
நம்மளுக்கு இருக்கக்கூடிய டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்ஸுக்கும் அவங்க எந்த நிலையிலும் கிடையாது. ஆனாலும் பாகிஸ்தான் ராணுவத்தை நாம் குறைத்து மதிப்பிடவும் இல்லை, மதிப்பிடவும் கூடாது. சிலவன் கஞ்சிக்கு வழியில் இருந்தாலும் கையில் இருக்கக்கூடிய அந்த கிராமத்தில் பார்த்தா சூர்கத்தின்னு ஒன்று வச்சிருப்பான், ஆடு இருக்கிறவங்கலாம் அதை அப்படி தீட்டி மீசி அப்படி எண்ணெய் போட்டு வச்சிருப்பான். அந்த ஆள் தான் பாகிஸ்தான். நான் சொல்ற புரியுதா உங்களுக்கு? ஆகவே பாகிஸ்தான் இன்றைக்கு சரியான அடி வாங்கினது அந்த 100ங்கிற ஒரு தளம் இருக்கு பாருங்க, கெப்பாசிட்டி, அது இட்ஸ் கம்ப்ளீட்லி கொலாப்ஸ். அதை அவங்க சரி பண்ணுறதுக்கு இட்ஸ் டேக்ஸ் மோர் டைம், இன்னும் ஆகும். இதுவரைக்கும் அவங்க ஓரளவுக்கு தான் பண்ணியிருக்கிறாங்க, 6 மாசத்துக்கு மேலே ஆகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு போர் நடந்து எவ்வளோ நாள் ஆச்சு? ஏப்ரல் நடந்துச்சு. இப்போ வந்து 6 மாதம் ஆயிருக்கு. 6 மாசத்துக்குள்ள இதுக்கிடையில மத்திய கிழக்கிலிருந்து ஒரு என்வேயோ மத்திய கிழக்கிலிருந்து முக்கியமான ஒரு ஆள் வரும்போது அந்த விமான தளத்தில் தான் வரவேற்கப்பட்டார். எப்படி வரவேற்கப்பட்டாரு? அந்த விமானத்தளம் முழுமையாக கன்ஸ்ட்ரக்டட் ஆகலை, அதில் ஒரு பார்ட்டை அந்த ரன்வேயை மட்டும் ரெடி பண்ணி அதில் இறங்க வைத்து, பார்த்தீர்களா இந்தியா தாக்குதல் நடத்தியதாக சொல்லப்பட்டது. இப்போது பாருங்கள், இது மாதிரி இல்லை, நாங்கள் சரியாக இருக்கோங்கன்னு ஒரு இல்யூஷன் has to be promoted. அவர்களால் ஒரு மாய காணொளி, ஒரு மாய தோட்டம், ஒரு மாய வீடியோ உலகத்திற்கு ஃபோக்கஸ் பண்ணப்பட்டது. பாகிஸ்தானில் அந்த சேதாரத்தை நாம் எப்படி கண்டுபிடித்தோம் என்றால் சேட்டிலைட் பிக்சரின் மூலம் உருக்குலைந்து போனதை நாம் கண்டுபிடித்தோம். அது மட்டும் இல்லை திரு கோபி, பொய்கள் 100 இந்திய ட்ரோன்களை தாக்கியிருந்தார்களாம். அதுக்கு சாத்தியமே இல்லை சார். 100 எப்படி சார் அடிச்சு கிளம்ப முடியும்? ஆளாளப்பட்ட ஹமாஸை, ஹிஸ்புல்லாவே, ஹவுதியே உலகத்தின் வல்லமை வாய்ந்த இஸ்ரேலுடைய ட்ரோன்களே வந்து அவ்வளோ அடிக்க முடியாது. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய குடியரசுத் தலைவர் இதை ஒப்புக்கொண்டிருக்காரு சார். என்ன ஒப்புக்கொண்டாரு? ஆசிஃப் அலி, குடியரசுத் தலைவர் ஆசிஃப் அலி சொல்றாரு, இந்தியாவுடைய ட்ரோன்கள் எல்லாமே பறந்துன்னு வந்தது, எல்லாத்தையும் நாங்கள் வந்து கட்டுப்படுத்தினோம், ஆனால் ஒரே ஒரு ட்ரோன் மட்டும் அடிச்சு துவம்சம் பண்ணிடுச்சு அப்படின்ற போல அவரே ஒப்புக்கொண்டிருக்காரு. அதே போல வந்து சார் அவர் சொல்றாரு, இந்த போருக்கு பயந்து இவர் வந்து ஒரு பதுங்கு குடியில தங்கி இருந்ததாகவும். யாரு? ஆசிஃப் அலி. இவருக்கு வந்து ஒரு தொலைபேசி அழைப்பு வருது, அமெரிக்காவில இருந்து வருது. ரூபியா கால் பண்றாரு, வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க் ரூபியோ கால் பண்ணி, அப்பா நாங்க வந்து போரெல்லாம் முடிச்சிட்டோம், நீங்க வெளியே வரலாம் அப்படின்ற போல சொன்னதாக ஒரு தகவல். இது உண்மைதானா? அங்க பதுங்கு குடியெல்லாம் இருக்கா சார்? எல்லா நாட்டிலும் பதுங்கு குழிகள் இருக்கான்னு கேட்கக்கூடாது. இப்ப இல்ல அவங்க தான் மிகப்பெரிய ஒரு அதெல்லாம் வந்து இங்க ஜம்பம் பேசுவான் நம்மாலு, அங்கெல்லாம் குழிக்குள்ள போய் படுத்து கிடப்பான். குழிக்குள்ள போய் எது சொல்லட்டா உங்களுக்கு ஒரு சம்பவம் சொல்லட்டா? ஹமாஸுங்கிறது ஒரு 40,000 பேரை கொண்ட இயக்கம். ஆனால் இன்னைக்கு இஸ்ரேல் எவ்வளோ பெரிய நாடு, உலகத்தில் பெரிய டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட். இன்னைக்கு F-35 எல்லாம் வச்சிருக்கான். ஏரோடாம் வந்து ஏர்ஃபேஸில் அமெரிக்காவுடைய தாட்டு, பேட்ரியாட் சிஸ்டம், அயன் பீம், அயன் டோம், டேவிட் சில்லிங், எல்லா டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கு. பெஞ்சமின் நெத்தன்யாகு மீட்டிங் எங்கேச்சு போடுறாரு? பூமிக்கு கீழே தான் போடுறாரு. ஏன்னு சொன்னா அது ஒரு போர்க்கால யுக்தி, ஒரு நடவடிக்கை. கள்ளன் பெரிதா காப்பம் பெரிதான்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதனால எந்த புத்திலிருந்து எந்த பாம்பு அடிக்குன்னு நமக்கு தெரியாது. அதனால ஹமாஸுங்கிற ஒரு சின்ன குழுவுக்கு பயந்தாரா அப்படின்னா அப்படி கிடையாது. அதே சமயம் ஈரான் வந்து தாக்குதல் நடத்தினாங்க இல்லையா, இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தினாங்க. டெல்லவிக்கு முன்னாடி அவங்க நடத்தும் போது 2 தரப்புமே சுப்ரீம் லீடர் ஆயதுல்லா கோமினி பதுங்கு குழிகளில் தான் இருந்தார். இப்போ இந்த பதுங்கு குழிங்கிறது வந்து பயந்து போய் இருக்கிறதில்ல. பதுங்கு குழி நடவடிக்கை என்பது பேட்டில் காலத்தில் இட்ஸ் அ பார்ட் ஆஃப் டெக்னிக். அவங்க உள்ளே இருப்பாங்க, அதுக்கு சில மீட்டர்கள் ட்ரில் பண்ணி உள்ளே எல்லா வசதியும் இருக்கும். அதுக்குள்ளே இருந்தாங்க. அமெரிக்காவுடைய மார்க் ரூபியோ இந்தியாவோடு நீ அடிக்காதீங்கப்பா ஒரு சமாதானத்தை சொல்லி அதைத்தான் அந்த ஆள் உல்ட்டா பண்ணிட்டார். யாரு? நான் இந்தியா சொல்லி நிறுத்துறேன், சொல்லி நிறுத்தலை, சமாதானம் செஞ்சாங்க. சார் அவர் சொன்னது எவ்வளோ பொய்ன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். யாரு? ரூபியோ. டொனால்ட் ட்ரம்ப் சொன்ன பொய்யை உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, சொல்லட்டா? சொல்லுங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்த எல்லாருக்கும் தெரியும், இந்தியாவை அழுத்தம் கொடுத்து பணிய வைக்கிற லெவலில் அமெரிக்காவும் கிடையாது, இந்தியாவும் கிடையாது. என்னையா அப்படி கேட்குறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்க முடியும். அதுக்கு நான் ஒரு பதில் சொல்கிறேன். அமெரிக்கா என்ன சொன்னா, டொனால்ட் ட்ரம்ப் 130 தடவை நான் பேசினேன்னா அவ்வளவும் பொய். எப்படி பொய் நிரூபணம் ஆயிருக்குன்னா, அப்படி உன்கிட்ட சொல்ல கேட்டு 30 ட்ரூப்பு பயப்படக்கூடிய இந்திய தலைமை, அரச தலைமை மோடியோ அல்லது ஜெய்சங்கரோ அல்லது இந்தியாவுடைய இராணுவ தளபதிகளோ இருந்திருந்தா நீ 50% போட்டதுக்கு உன் காலில் விழுந்திருக்கணும். நாம் இன்னைக்கு வரைக்கும் காலில் விழலையே. கேட்கறதுக்கு பதில் சொல்லு. நீ 30 தடவை இந்தியா வந்து அழுத்தம் கொடுத்ததாக சொன்னியே, அப்போ இந்தியா உனக்கு உண்மையிலேயே பயந்து உன்னுடைய வல்லாதிக்கத்துக்கு பயந்திருந்தா
சோவியத்தை கூப்பிட்டு பெரிய விழா எடுத்து அக்ரிமெண்ட் போட வேண்டிய தேவையில்லையே. நான் கேட்குற புரியுதா? 2 சம்பவங்களை சொல்கிறேன். புட்டின் இங்கே வந்தார், 2 நாள் தங்கியிருந்தார், 2 நாள் தங்கியிருந்தார், மிகப்பெரிய அக்ரிமெண்ட் போட்டோம், மிகப்பெரிய ராணுவ கோரிடார் ஒப்பந்தங்களை முடித்தோம், அணு உலை ஒப்பந்தம் போட்டிருக்கோம் கூடங்குளத்துலேருந்து எல்லா இடத்துக்கும். அது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவோடு ஒரு நீண்டகால புரிந்துணர்வு ரெசிப்ரோகேஷன் இன் பிட்வீன் 2 நேஷன். அது மட்டும் இல்லாமல் ஆயிலை வந்து தொடர்ந்து நாம் இப்போ வாங்கிக்கிட்டே இருக்கோம். அப்போ 50% நீ போட்டு தான் வச்சுருக்கா. திருப்பூர்லேருந்து, திண்டுக்கல்லேருந்தோ, நாமக்கல்லேருந்தோ, ஈரோட்லேருந்து சரக்கு போகலை தான், குஜராத்லேருந்து போகலை தான், சூரத்லேருந்து போகலை, அகமதாபாத்லேருந்து போகலை. இந்தியா அழிஞ்சிட்டல, உனக்கு பயப்படல. எங்களுக்கு ஒரு செல்ஃப் ரிலைன் உண்டு, எங்களுக்கு செல்ஃப் சுயாதீனம் உண்டு. நீ எவ்வளோ காலம் போடுவான்னு நம்ம பார்க்கலாமே. நீ அழுத்தம் கொடுத்தா இந்த நாட்டில் 1/2 ஏக்கர் நிலத்தை வச்சுட்டு ஒரு விடோ பாலை கறந்து குடிக்கிற அளவுக்கு வல்லமை உள்ள தேசம் இந்தியா. ஜார்க்கண்ட்லேயும் இருக்கலாம், தமிழ்நாட்டில் இருக்கலாம், சத்தீஸ்கரில் இருக்கலாம், ராஜஸ்தானில் இருக்கலாம். அப்படிப்பட்ட எளிய நாட்டில் மாடிஃபைடு சீடு, அதாவது மரபணு நீக்கப்பட்ட விதைகளையும், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பால் வளங்களையும், பால் ப்ராடக்டையும் இந்தியாவில் நீ சந்தைப்படுத்துதுன்னு டொனால்ட் ட்ரம்ப் கேட்கும்போது மோடி அரசு மறுத்தது. எங்கள் நாடு எளிமையான நாடு, இப்பொழுது நாங்கள் வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறோம். 70 கோடி மக்கள் அக்ரிகல்ச்சரிஸ்டர், அவங்க ஒரு மாடு வச்சுருப்பாங்க, அதுலேருந்து பால் பொருளை விற்றா இன்றைக்கி தமிழ்நாட்டில் மட்டும் இன்றைக்கி 40 லட்சம் மாடை 40 லட்சம் லிட்டர் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம். அரசு மட்டும் ஆவின் மட்டும். அதே மாதிரி அமுல் அங்கே எவ்வளோ இருக்குது, கர்நாடகாவில் நந்தி எவ்வளோ இருக்குது. இந்தியா ஃபுல்லாக அப்படிப்பட்ட ஒரு பெரிய தேசத்தை அமெரிக்கா வந்து அழுத்தம் கொடுக்கல. இப்போ அது பொய்யானது 2 விஷயத்தில் வந்திருக்கு. எதில்? சோவியத்தோடு நம்முடைய ஒப்பந்தம், தொடர்ந்து நம்ம வந்து அமெரிக்காவுடைய வரியை எதையும் கன்சிடர் பண்ணல, டசன்ட் கேர் அபவுட் இட். இதை பற்றி கன்சிடர் பண்ணாமல் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ அமெரிக்காவுடைய அதிபர் இந்தியாவுக்கு அழுத்தம் கொடுத்து நாங்கள் போகிற நிறுத்தணுங்கிறது பொய். நான் சொல்கிறேன் புரியுதா? சொல்லியிருப்பார், ஒரு தடவை சொல்லியிருப்பார், 2 தடவை சொல்லியிருப்பார். சரி, நமக்கும் சில பிஸ்னஸ் வர்த்தகம் எல்லாம் இருக்குல்ல. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொன்னது உண்மை, ஆனால் சொன்னது பொய். என்ன கன்ஃபியூஷன்னா, அவர் சொன்னது என்ன உண்மைதான், 30 தடவைலாம் சொல்லலை, 3 தடவை சொல்லியிருப்பான் மனுஷன், 4 தடவை சொல்லுவான். அதை சரின்னு சொல்லி நாமளும் தொடர்ந்து போர் செய்கிறதுக்கு நம்ம விருப்பம் இல்லாத நாடு. ஆனால் இந்தியர்கள் ரத்தம் திணிக்கப்பட்டால் திருப்பி தாக்குவதுதான். ஏன்னா அவங்க ஃபுல்லாகவே மதவாதிகள். யார்? பாகிஸ்தான் வந்து ஒரு மதவாத நாடு. இன்னைக்கு பங்களாதேஷை பற்றி நான் அடுத்து உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு நாடு அழிய வேண்டும் என்றால் எந்த நாட்டில் மதவாதம் தலை தூங்குகிறதோ அந்த நாடு அழிஞ்சிரும். அதைத்தான் நம்ம தாலிபான்களை பார்த்தா இன்றைக்கி அவங்க ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க, இந்தியாவோட கூட்டணி வச்சுட்டாங்க. அதே போன்று மற்ற அரபு நாடுகள், ஈரானை நம்ம பார்க்குறோம், அங்கே வந்து IRGC இருக்கிறது, ஆனால் அவங்க டெக்னிக்கலாக நல்லா வளர்ந்துட்டாங்க. அதே போன்று பாகிஸ்தான், அதே போன்று இன்னும் பல நாடுகளெல்லாம் மதவாதத்தில், ஸ்ரீலங்கா, ஜனதா விமுக்தி பெரமுனா போன்ற நாடுகள் இருக்கிறது. இப்போ இந்தியாவிலும் அடிப்படை மாப் குழுக்கள் வருவது பெரும் ஆபத்து, அதை நான் ஏற்றுக்கொள்ள போகிறதில்லை. ஆனால் அவங்க சொன்ன பொய்யை தான் நேற்று ஈஷாக் தாரின் உண்மைன்னு ஒத்துக்கிட்டது கோஃபியோ இல்லது வேற இந்தியாவில் உள்ள ஜெய்சங்கரோ இல்லை. அமெரிக்கா சொன்னது பொய், 30 தடவை பேசி இந்தியா பணி இல்லை. இந்தியாவே முன்னால வந்து எந்த விதமான ரிலுக்டன்சியும் இல்லாம போற நிறுத்தினாங்க. அது அவங்க சொல்லி ஒரு சமாதானத்துக்கு தான் நிறுத்தினாங்க. 2 பேரும் நிறுத்தினாங்க. அவங்க சொல்லி பயந்து நிறுத்தலை. 2வது, அப்படி பயந்திருந்தால், அமெரிக்காவுக்கு இந்தியா பயந்திருந்தால் சோவியத்தோடு நாங்கள் வர வைத்து நட்புறவை கொண்டாடி அக்ரிமெண்ட்டை போட்டிருக்க மாட்டோம். அப்படி அமெரிக்காவுக்கு பயந்திருந்தால் 50% டேக்ஸ் போட்ட பிறகு நாம் தொடர்ந்து ரிஜினாக நிற்க மாட்டோம். அப்போ நாம் வந்து ஒரு சுயாதீனமான செல்ஃப் ரிலையன்ட்டு இன்னைக்கு நாம் அப்படி தான் வந்துகிட்டு இருக்கோம். இட் வில் டேக் சம் டைம், தட் குட் ஹேப்பன். ஓகே, மிக்க நன்றி சார். நேரில் வந்து பல்வேறு தகவலை பகிர்ந்தமைக்கு.